இப்போது தமிழ் மக்கள்ல இந்த ராஜபக்சவை லக்ஷ்மன் ராஜபக்சவை தடுத்ததில், அதாவது ஒரு சர்வதேச புகழ் வாய்ந்த 2 பல்கலைக்கழகங்களில் உரையாற்றுவதை தடுத்தது என்பது தமிழ் மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றிதான். தமிழ் மாணவர்கள் ஒன்றியங்கள் மேற்கொண்ட மிக கடுமையான இமெயில் கேம்பெயினால தான் இது நிறுத்தப்பட்டது. ஆகவே இப்போது தமிழ் மாணவர்கள் லண்டன்ல பலமாக இருக்கிறார்கள் என்று முழுமையாக நாங்கள் அர்த்தப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த ஐக்கியம், அதாவது இப்போது இருக்கிற ஐக்கியத்தை விட தமிழ் மாணவர்கள் அமைப்புகளை நாங்கள் பார்த்தால் குறிப்பிட்ட அளவுதான் ஆட்கள் இருப்பார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த மாணவர்களுடைய தொகை பெரிதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாணவர் ஒன்றியங்கள் தங்களுடைய மாணவர் ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்களை அதிகரிக்கவும் செயற்பாடுவதற்கும் ஏற்ற செயற்திட்டங்களை என் எதிர்வரும் காலங்களில் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவாக இருக்கிறது. ஏனென்றால் நான் கடந்த கால ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும். 2018ஆம் ஆண்டு இளைஞர் மகாநாடு, அதாவது கொமன்வெல்த் இளைஞர் மகாநாடு நடந்த போது இந்த நாமல் இங்கே வருகை தந்திருந்தார். அது ஏப்ரல் 15 தொடக்கம் 18ஆம் தேதி வரை ஒரு 3 நாட்கள் நடைபெற்றது. அது ஒரு புதன்கிழமை முடிவடைந்தது. வியாழக்கிழமை பரிசளிப்பு விழாக்களாக நடந்தது. அப்ப அந்த மகாநாட்டுக்கு வருகின்ற போது நாமல் ராஜபக்ச ஆரை கொண்டு வந்தார் என்பதுதான் மிக வேதனையானது. அவர் 2 தமிழ் பெண்களையும் கொண்டு வந்திருந்தார். யுத் ஆர்கனைசேஷன்களுக்குள்ளால 2 பெண்களை கொண்டு வந்திருந்தார். ஒருவர் மன்னார், ஒருவர் மட்டக்களப்பு. இருவரும் 2 மாவீர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்திருந்தார் என்பதுதான் மிக சோகமான கதை. அன்றைய காலத்தில் அதாவது அந்த யுத் மகாநாடு நடந்த போது நாமளே அன்றே நாங்கள் தடுத்திருக்க வேண்டும். அன்று அது ஒரு திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த பிரித்தானியாவில் இருந்த நெருக்கடிகள் காரணமாக அந்த அவர்களுக்கு எதிரான போராட்டம் அடுத்த கிழமை, அதாவது 20ஆம் தேதியில தான் தொடங்கினார். 20-21 அந்த அதாவது புரொட்டஸ்ட் நடந்தது. ஏனென்றால் அந்த 20-22ஆம் தேதி அன்றுதான் ராஜபக்ச வருகை தந்திருந்தார். அப்ப அன்று எங்களுக்கு இருந்த அந்த கூர்மையான பார்வை ராஜபக்ச மீதுதான் இருந்தது. ஆனால் இவர் ஒரு முக்கியமானவர், இவரை நாங்கள் விடக்கூடாது என்பதை அன்று கணிக்க தவறிவிட்டார்கள். இருந்த போதிலும் அன்று நான் குறிப்பிட்ட, அதாவது அந்த நாமல் ராஜபக்ச வந்து விட்டார் என்பதை ஒரு கிழமைக்கு முதலே நான் பல அமைப்புகளுக்கு கூறியிருந்தேன். ஆனால் அது கருத்து எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அன்றைய நெருக்கடி காரணமாக நடக்கவில்லை. ஆனாலும் இன்று அவருக்கு செக் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் 2018 வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் இப்போது வைத்திருக்கிறது. 2வது, அவரை இந்த ஆக்ஸ்போர்ட்டுக்கும் கேம்பிரிட்ஜுக்கும் தடுத்ததன் மூலம் அவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்.